ஒரிசாவை சேர்ந்த ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிறவங்க, அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவரை காதலித்து இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 3 குழந்தைகள் இருக்குது. 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன் இருக்கிறார். ஒரு பெண் குழந்தையை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு பெண் குழந்தை வந்து எங்கேயோ வெளிநாடுகளில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பையன் இருக்கிறாங்க போல. இதுதான் அவங்களுடைய ஃபேமிலி. இப்படி போயிட்டு இருக்கப்போ தான் அந்த 2020 அவங்க பரபரப்பு ஆனதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள், ஏமாற்றங்கள், சோகங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் போகுது. அப்போ ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிற அந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணார், சீண்டல் பண்ணாருன்னு அவர் மேல் வழக்கு பதிவுப்பட்டு அவருக்கு வந்து தலைமறைவாக இருந்தார். அப்புறம் கூட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு அவருக்கு 3 ஆண்டுகள் தண்டனையெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது. ராஜேஷ் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவனிடமிருந்து இவங்க பிரிந்து வந்துடுறாங்க. ஓகே. பிரிந்து வந்ததுக்கு பிறகு தான் ஃபீலா ராஜேஷாக இருந்தவங்க ஃபீலா வெங்கடேஷாக மாறுறாங்க. அப்பாவுடைய பேரை போட்டுட்டு அவங்களுடைய சோசியல் மீடியா எல்லா பக்கத்துலையும் வந்து பேரை மாற்றுறாங்க, பயோ மாற்றுறாங்க. அது வரைக்கும் ஃபீலா ராஜேஷாக இருந்தவங்க ஃபீலா வெங்கடேசனாக அவங்க அப்பா பேரை சேர்த்துக்கிட்டு மாற்றுறாங்க. அதுக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள பெருசாக உறவு இல்லை. 2023 அவங்க பிரிஞ்சுட்டாங்க. 2023 தனியாகவே இருக்கிறாங்க.